ஒரு சின்ன பொண்ணு செம பயத்துல உறைஞ்சு போயிட்டா. அவ அப்பா கொடுத்த டால் ஹவுஸ்ல திடீர்னு ஒரு பயங்கரமான மனித தலபொம்மை வந்துருச்சு. அந்த தலையதான் வைக்கலன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அது லிவிங் ரூம்ல இருந்த டேபிள்ல இருந்துச்சு. அவ ஆச்சரியமா அந்த டால் ஹவுஸை பார்த்தா. பெட்ல படுத்திருக்க வேண்டிய ஓல்டு கப்பிள்ஸ் இப்போ பயந்து போய் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க பையன் இன்னும் அதிகமா பயந்து போய் பிளாங்கெட்ல ஒளிஞ்சிருந்தான். அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லிவிங் ரூம்ல இருந்த டாய் டாக் கூட அதோட இடத்துல இருந்து நகர்ந்து லிவிங் ரூம கவனமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நாய் பார்த்த திசையில லிவிங் ரூமை பாக்கும்போது டேபிள் மேல இருந்த பயங்கரமான தலை இப்போ ஃப்ளோர்ல இருக்கிறத பார்த்தா. அவ கவனமா அந்த தலையோட கழுத்து பகுதியை தொட கைய நீட்டினா. அது ரத்த மாதிரி ஸ்டிக்கியா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஆனா அவ கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவ அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி டால்ஸ் எல்லாம் நகரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு ரூம விட்டு வெளியே போனா. ஃபேமிலி சாப்பிட்டு முடிச்சதும் சின்ன பொண்ணு ஆவலோட அவ ரூமுக்கு ஓடுனா. அந்த அட்டகாசமான மற்றும் மிஸ்டீரியஸ் டால் ஹவுஸ்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்க ஆசைப்பட்டா. ஆனா அவ டால் ஹவுஸை திறந்ததும் டால் ஹவுஸ்ல இருந்த டால்ஸ் எல்லாம் மறுபடியும் அவங்க இடத்துல இருந்து நகர்ந்திருந்தத பார்த்து பயந்துட்டா.